Hello, hi, Makale. Welcome to my YouTube channel. Into the trend OG. G for Jivananda. Jivananda என் பேர் இல்லைங்க, ஜஸ்ட் விஜய் ஃபேன்ஸ் ஹைக்காக சொன்னேன். அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், சிம்பிளாக சொல்லணும்னா முடிவெட்டி அடுத்த நாள் குளிச்சு முடிச்சு மிரரை பார்த்தா ஒரு வாரமா இருந்த எங்கள் அப்பா பேச்சு அன்னைக்கு கேட்க தோணுச்சு. முடிவெட்டுன்னு சொன்ன பேச்சு மதிக்க தோணுச்சு. இந்த துணிமணி காரணமான அவருடைய பேச்சு மீற தோணல. அதனால அவரு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் கடைக்கு கிளம்பிட்டேன். ஆனா என் மைண்ட்ல இருந்ததோ டாம் ஹாலண்ட் மாதிரி மேக் ஓவர் ஆயிட்டு ஸ்பைடர்மேன் படத்துக்கு போறது. பட் என் ஆசை கொண்டுட்டேன், வீட்டுலேருந்து கிளம்பிட்டேன். வீட்டுலேருந்து வெளியே வந்து பார்த்தா பூராவே சிசிடிவி கேமரா. இதுக்கு ஒரு ஃபேக் ஸ்மைல போட்டுட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு பக்கத்துல செலூன் கடைக்கு போனேன். சம்பவத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த கடையோட ஹிஸ்டரியை பத்தி பேச போறேன். இங்கதான் எவல்யூஷன் ஆஃப் வடக்கன்ஸ். மொத்தம் 3 சேரு. ஒருத்தன் வடக்கன்னு முடிவெட்டுவான், இன்னொருத்தன் கேஷியர் தமிழ் பேசுவான். சில நாள் கழிச்சு இன்னொருத்தன் கொண்டு வந்தான், குட்டி பையன் கொஞ்சமா இங்கிலீஷ் பேசுவான். இப்போ பார்த்தா 3 சேருக்கு 3 பேரும் வடக்கன்னு, அந்த கேஷியரும் இப்போ வடக்கன்னு. இப்போ நான் இன்டர்வியூ கொடுக்குறேன். 3 சேர் காலியாக தான் இருக்கு, 3 பேர் காலியாக தான் இருக்கேங்க. என்ன முன்னாடி சேர்ல உட்கார சொன்னா உட்காந்தேன், மீடியமாக வெட்ட சொன்னேன் ஆண்ணா, ட்ரிம்மு வேணான்னு சொன்னேன் ஆண்ணா, பின்னாடி பாக்ஸ் போட சொன்னேன் சரிண்ணா. அதேகாரமா நான் ரைட்டு கிராஃப்ட் வாங்கினா லெஃப்டில் இழுத்தான், சரி திரும்ப விட்டுட்டேன். அதேகாரமா முடி இழுக்கிற மாதிரி வெட்டினா, வலிக்கிற மாதிரி வெட்டினா, எல்லாமே என் தலையெழுத்து நினச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பிளேடு எடுத்தான், தண்ணி போட்டான், தொடச்சான். அதுக்கப்புறமா புது பிளேடு மாற்றினா, எல்லாம் சரியாயிருச்சு. அதுக்கப்புறமா ஷேப் பண்ணான். நானும் ஓகே தான் நினச்சேன். பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் சம்பவம் பண்ணியிருக்கான் பையன். நான் கேஷுவலாக விட்டுட்டேன். ஜென்ரலாக தானே எரியும் பிளேட் யூஸ் பண்ணா அப்படின்னு நான் விட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு அவன் கேட்க ஆரம்பிக்கிறான், நல்லா இருக்கா சார் அப்படின்னு 3 தடவை கேட்டான். நான் எதுவும் தெரியல எனக்கு. அப்போ இப்படி ஒன்று கீறி விடுவான்னு அடுத்த நாள் தான் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் பேமெண்ட் பண்ண போனேன் ஆன்லைனு. பேமெண்ட் ஃபெயில்டு வந்துச்சு. இந்த உலகம் ஏதோ சொல்ல வந்துச்சு எனக்கு அப்போவே. பட் நான் தான் எதை கவனிக்கலை. திரும்பவும் நான் பேமெண்ட் பண்ணேன், சக்ஸஸ் ஆச்சு. காமிச்சிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து என் முடிய காமிச்சா இன்னும் கொஞ்சம் சிறுசாக வெட்டிக்கலாமே அப்படின்னு எங்கள் அப்பா சொல்ல, அதை கேட்டு நான் வெட்டாமல் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. பட் என்ன பண்ணுறது, வயிறு தானே திரும்ப வளரும். எனக்குள்ள சொல்லி நான் ஆறுதல் பண்ணிக்கிட்டேன். அண்ட் மாரல் ஆஃப் த ஸ்டோரி கைஸ், எனக்கு முடிவெட்ட விருப்பமே இல்லை. போய் வெட்டிட்டு வந்தேன், பார்த்தா பேடாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா வடக்கன் கைஸ் பண்ண சம்பவம் சும்மா மட்டும் இல்லை. பட் இது நான் வடக்கன்ஸ் எதிர்க்கலை. பட் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க, கம்மி காசுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம ஆளுக்கு லாபம் தான்னா ஓகே தான். பட் வடக்கன்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இங்கே ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இந்த மொழி தெரிஞ்சிருக்கணும். இந்த மொழி தெரிஞ்சவங்க தான் இங்கே இருப்பாங்க. அதனால் இங்கே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த மொழி தெரிஞ்சவங்க தான் இங்கே வேலை பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே தர ரெஸ்பெக்ட். இப்போ எனக்கும் தெலுங்கு தெரியும், மதர் டங் தெலுங்கு. ஸோ பட் எனக்கு தெரியும் எங்கே தெலுங்கு பேசணும், எங்கே தமிழ் பேசணும் அப்படின்னு. ஸோ இங்கே இருந்தால் இங்கே இருக்கிற லாங்குவேஜ் பேசணும். அதுதான் இந்த லேண்டுக்கு தர ரெஸ்பெக்ட். ஸோ கைஸ், நான் வடக்கன்ஸ் எதிர்க்கலை, தவிர்க்கலை, எதுவும் இல்லை. பட் ஜாகிரதையாக இருங்க. இந்த மாதிரி சலூன் கடையில் பிளேட் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் வடக்கன் கம்யூனிகேஷன் மிஸ் ஆகிறது நடக்காமல் பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. பை.